பாமக கட்சி அழிஞ்சே போச்சு, ஆளே இல்லை, அழிந்து போனதை கண்ணால் பார்க்குறோம். நாமளும் கொஞ்சம் கோவமாக பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கான நேரம் வரல. சரி, ரொம்ப சாஃப்டாக போவோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக போயிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு வந்ததான் ஒரு மழைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே ஒருத்தன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எடுத்துக்காட்டுக்கு, குலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லைன்னு. அந்த குறை கூட ஒரு ஆத்மார்த்தமாக சொல்லி தொலைச்சா பரவாயில்ல. ஏதாவது வாயை வச்சுக்கிட்டு பாமக குறை சொல்லணுன்ட்டு வந்துடுறானுங்க. பாமகன்ற கட்சி அழிஞ்சு போச்சான், அதை இவன் பார்த்தானா. ஒரு வாயில் நல்லா வருதானா, பேசக்கூடாது, வயசில் மூத்தவனாக இருக்கிறான், சமூக ஊடகத்தில் ஒரு நாகரிகமாக பேசணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்க தொடங்கி இருக்கிறோம். ஏன்னா தமிழகத்தில் இந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிதான அரசியல் மாற்றம். இந்த மாற்றத்திற்கு மத்தியிலும் ஆளுங்கட்சியால் நெருங்கக்கூட முடியாத வட மாவட்டங்கள் இருக்குது. ஆளுங்கட்சியால் வெற்றி பெற முடியாத தொகுதிகள் இருக்குது. இங்கெல்லாம் யார் ஆதிக்கம் செலுத்திருக்க தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி பெரிதும் பலம் வாய்ந்திருக்கக்கூடிய தொகுதிகளில் ஆளும் கட்சியே தோல்வி அடைந்திருக்கிறது. அப்படியான ஒரு இயக்கம் இது. இவன் சொல்கிறான் அழிஞ்சு போச்சா, அதை அவன் பார்த்தானா. எங்கே அழிஞ்சு போச்சு சொல்லு பார்ப்போம். 4 தொகுதியில் வெற்றி பெற்று இருக்குது. இன்னும் ஒரு 3 தொகுதியில் வெற்றி வாய்ப்புக்கான இடத்தை நெருங்கி அதை அந்த ஒரு சர்க்கிள் ஏற்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன மிஸ் ஆகிடுச்சு. இல்லைனா ஒரு 7 தொகுதி. எல்லா இடத்துலையும் கணிசமான வாக்கை வாங்கியிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் மக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போக ஆரம்பிச்சிருக்காங்க. போகக்கூடிய அத்தனை இடத்துலையுமே அவ்வளோ ஒரு வரவேற்பு. எங்கடா அழிஞ்சு போச்சு? எங்கே அழிஞ்சு போச்சு? இது நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் கோட்டருக்காகவும் கோழி பிரியாணிக்காகவும் வருகிற கூட்டம் அல்ல. அப்படியா இருந்தனா நீ சொல்கிறத வேணா உண்மையாக இருந்திருக்கலாம். மாநாடு நடத்துவோம், வண்டிக்கு காசு கொடுக்க மாட்டோம், தானாக வருவாங்க. காரணம் உணர்வு. கூட்டம் போடுவோம், யாரையும் போயிட்டு கூப்பிட மாட்டோம், தானாக வருவாங்க. காரணம் உணர்வு. ஏன்னா இது எங்களுடைய உயிர். எப்படி உடலை விட்டு சதை போகும் சொல்லுங்க பாப்போம்? உயிர் பிரிஞ்சாதான் போகும். அதே தான் இங்கேயும். உயிர் பிரியும் தருவாயிலும் உன்னதமான ஒரு இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய பாட்டாளிகள் நாங்கள் பெருமிதம் கொண்டு எங்களுடைய இயக்கத்தை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறோம். பிச்சைக்கார பரதேசி புறம்போக்கு நாய்களுக்கெல்லாம் தெரியாது எங்களுடைய இயக்கம் எப்படியானது என்று. உக்காந்துக்கிட்டு இப்போ அது புறையும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. திமுக பவனுக்கெல்லாம் புற போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் எங்கேருந்து வருது இவங்களுக்கு காசு குலைக்கிறதுக்கு? பாமக அழிஞ்சு போச்சான், வாயகளை கிழிச்சு விட்டுருவோம்.